Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா kinmaster அப்ளிகேஷன்ல ஆடியோ சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம். வீடியோல வந்து நம்ம ஆடியோ எப்படி ரிமூவ் பண்றது, ஆடியோ வந்து நம்ம எப்படி இன்புட் பண்றது, ஆடியோ எப்படி நம்ம ட்ரிம் பண்றது அப்படினு சொல்லி நிறைய விளக்கங்களை டுட்டோரியல் பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். kinmaster அப்ளிகேஷனுக்குள்ளார போனா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த ப்ளஸ் ஐகானை கொடுத்து 16:9 கொடுத்து நீங்க உள்ள போயிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு kinmasterக்குள்ளார வந்துட்டு நம்ம இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் நம்ம போயிடுறோம். மீடியாவில் போயிட்டு நான் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 22 செகண்ட் இருக்குது. இப்போ நான் வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து கேட்காது நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால. ஆனால் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ப்ளே ஆகிறது அது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு ஃபுல்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த லேயர் இருக்குது இல்லையா, இந்த லேயரை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த வீடியோ லேயரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிசர் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆவதாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த வீடியோவிலேருந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகி கீழே வந்துருச்சு பாருங்கள். ஆடியோ மட்டும் தனியாக பிரிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஆடியோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடியோ அந்த லேயருக்கு மேலே ஆடியோ லேயர் மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து எல்லோ ஃப்ரேம் வந்துடும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் இது வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நான் டிலீட் பண்ணுறேன் பாருங்கள். டிலீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணும்போது இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே ஆகலே பாருங்கள். சவுண்டு வந்து வரல பாருங்கள். இந்த லிரிக்ஸ் வரல பாருங்கள். இங்கே இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வீடியோவில் வந்து நம்ம வேறு சவுண்டு ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பேக்ரவுண்டில் வேறு சவுண்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆடியோ ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் நீங்கள் என்னென்ன வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிச்சிங்களோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அது மாத்திரம் இல்லாமல் kinmasterக்குள்ளார இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் கூட இதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு நான் சூஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இங்கே நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி காட்டுது பாருங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கன் ப்ளே ஆகிடும். இது நீங்கள் டச் பண்ணாலே ப்ளே ஆகிடும். இந்த ப்ளே ஆன உடனே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இது ஓகே, இந்த சவுண்டு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த ப்ளஸ் ஐக்கன் நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டு லேயரில் வந்துடும். இங்கே ஓகே கொடுத்துருங்க மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மியூசிக் வந்துச்சு பாருங்கள். இங்கே சவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அந்த வீடியோ கூட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இங்கே ப்ளே ஆகுது பாருங்கள். சவுண்டு வருது பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்காது. இங்கே வந்து லிரிக்ஸ் இங்கே தெரியுது பாருங்கள். இப்போ இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் சவுண்ட் வேணாம், நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் சைலண்ட்டாக ஒரு நார்மலான சவுண்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் லேயரில் டச் பண்ணுங்கள். லேயரில் டச் பண்ண அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அந்த ஸ்பீக்கர் சிம்பிள் உள்ளார போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த வால்யூம் வந்து 100% இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் 200% கூட நீங்கள் ஆக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப சவுண்ட் வந்து கம்மி ஆஃப் சவுண்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 50% உங்களுக்கு எப்படி சவுண்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து ஓகே கொடுத்துருங்க. இருக்கிறத வச்சு ஓகே கொடுத்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ப்ளே பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இது நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வாய்ஸ்னு இருக்கு பாருங்கள். இந்த வாய்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பாருங்கள் சிம்பிள் வருது பாருங்கள். நீங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே வந்து ப்ளே ஆகும். ப்ளே ஆகும்போது நம்ம பேசுகிறதெல்லாம் இங்கே வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பர்டிகுலராக ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு நம்ம வந்து லேயரை வந்து இந்த மாதிரி தள்ளி கூட நம்ம இந்த மாதிரி லேயரை தள்ளிட்டு இந்த இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த மாதிரி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மறுபடியும் ரெக்கார்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இருங்க, நான் இப்போ வந்து டிலீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோஸ் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி டிலீட் பண்ணிக்கலாம். நான் டிலீட் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிங்கன்னா லேயரில் டச் பண்ணால் டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு லென்த்தான ரெக்கார்ட் பண்ணுற பாருங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம என்ன இதுக்கு தேவையோ நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி வீடியோவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், வீடியோவில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சம்மந்தமாக வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
பட் இது பாருங்கள் லேயரில் நம்ம டச் பண்ணிடுறோம். டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே மாதிரி அந்த ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பீக்கர் சிம்பிள்குள்ளார போனீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ வந்து நம்மளுடைய ஆடியோ வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 200% கூட நம்ம ஆடியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நம்ம கம்மியாக வேணாலும் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இப்போ ஓகே கொடுத்துருவோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பர்டிகுலராக வந்து நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ லென்த்தில் பேசிட்டோம். உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து ஒரே கண்டினியூவாக நம்ம இந்த மாதிரி ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் பட் வந்துட்டு நடுவில் எங்கேயாவது நம்ம சம்மந்தம் இல்லாமல் வார்த்தைகள்லாம் நம்ம இதில் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை மட்டும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கணும். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டைம் லைன் ஓடும் பாருங்கள். இந்த டைம் லைன் வந்து கரெக்டாக வந்து கவனிச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 5 செகண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்போம். அப்போ அந்த 5 செகண்ட் கிட்ட கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஆடியோ லேயரில் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இங்கே மேலே ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸு. இதில் வந்து இங்கே சொன்னாக்கா இங்கே ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட்டுன்னு இருப்பாருங்க. இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட்டை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். அதாவது வந்துட்டு ட்ரிம் டு லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்ப்ளிட்டு அப்படின்ட்டு இருக்குது. லெஃப்ட் ரைட்டு நம்ம கட் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்தாண்டு அந்த டைம் லைனுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது கட் ஆகிடும், டைம் லைனுக்கு இந்த ரைட்டில் இருக்கிறதும் கட் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து பர்டிகுலராக சென்டரில் இருக்கக்கூடிய சில 2-3 செகண்டோடைய ஆடியோ வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அந்த 5 செகண்ட்லேருந்து தான் நம்ம தவறான அதாவது நம்ம சம்மந்தம் எல்லா விஷயம் பேசியிருப்போம். இப்போ அந்த கரெக்டாக அந்த 5 செகண்டில் வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துருவோம். 3வது ஆப்ஷன் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து கட் ஆகிடும். இந்த மாதிரி கட் ஆன பிறகு ஓகே கொடுத்துருங்க. இங்கே ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எது வரைக்கும் நம்ம வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்கோமோ அது வரைக்கும் நீங்கள் டைமை வந்து வாட்ச் பண்ணுங்கள். டைம் வாட்ச் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 செகண்டில் இருந்து ஒரு 3 செகண்ட் வரைக்கும் நம்ம சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்கிறோம்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரெக்டாக வந்து 7ல் வைக்கிறேன். அதாவது ஒரு 2 நிமிஷம் வந்து 2 செகண்ட் வந்து நம்ம சம்மந்தம் இல்லாமல் வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் விஷயங்களை பேசியிருக்கிறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இது பர்டிகுலராக இதை வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நான் வந்து 7ல் கொண்டாந்து வச்சுட்டேன். 7ல் வச்சுட்டு நீங்கள் ஆடியோ லேயரில் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அதே வந்து ட்ரிம்க்கு வந்துடுங்க. ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட்டுக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரிம் டு லெஃப்ட் ப்ளே ஹெட்டுன்ட்டு. அப்போ டைம் லைனுக்கு நம்ம வந்து லெஃப்ட்டில் இருக்கிறோம். அந்த ஆடியோ லேயர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃப்ரேம் வந்து கவர் பண்ணிடுச்சு. இதில் வந்து நம்ம டைம் லைன் 7ல் வச்சுருக்கிறோம். 7க்கு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆடியோ தான் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம லெஃப்ட் கொடுத்துருவோம். அதை பாருங்கள், நான் லெஃப்ட் கொடுக்குறோம் பாருங்கள். லெஃப்ட் கொடுத்தோன்னே லெஃப்ட் கட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆடியோ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணும் பொழுது ஒரு 2 செகண்ட் வந்துட்டு மியூட் ஆகிடும். சவுண்டு எல்லாமே வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அந்த வீடியோ கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை அதாவது நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் ஆடியோ பேசியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா வீடியோ வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த சென்டர் கேப்பில் அந்த 2 நிமிஷம் கேப்பாக இருக்குல்ல, அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதை நம்ம 2 சேர்த்து வச்சிடலாம். எப்படி சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் அந்த லேயர் நீங்கள் ஆடியோட லேயர் நீங்கள் டச் பண்ணுங்கள். பாருங்கள், ஆடியோ லேயரை நம்ம டச் பண்ணிவிட்டு அந்த லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். அது கிட்டக்கே நம்ம தள்ளி வச்சுக்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம தள்ளி வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். அந்த நம்ம சென்டரில் பேசுனது எதுவும் வராது. இப்போ இல்லை நமக்கு வந்துட்டு வீடியோக்கு தகுந்த மாதிரி நான் பேசியிருக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த இவ்வளோ கேப்பில் நம்ம வச்சுருங்களா, இப்போ நம்ம வீடியோக்கு தகுந்த மாதிரி அதாவது இந்த சைக்கிளில் வந்துட்டு இந்த வரார் வீடியோக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ஸை வந்து நம்ம கொடுத்துருந்தோம்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வீடியோ வந்து நம்ம கட் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வச்சுட்டு வீடியோ லேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோ லேயரை நீங்கள் டச் பண்ணுங்கள். வீடியோ லேயரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ ஃப்ரேம் வந்துடும். அதில் நீங்கள் எப்படி நம்ம ஆடியோ கட் பண்ணோமோ அதே மெத்தட் தான். உள்ளே போயிடுவோம், ஸ்ப்ளிட்டுக்கு போயிடுவோம். ஸ்ப்ளிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் கட் ஆகிடுச்சு பாருங்கள். கட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நீங்கள் இது தள்ளுங்க. ஃப்ரேமை வந்து எங்கள் லேயரை வந்து நீங்கள் இப்படி தள்ளிங்கன்னா இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடும். இந்த இடத்துல நிப்பாட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த ஃப்ரேமை நீங்கள் டச் பண்ணி லேயரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் வந்துடும். அதே மாதிரி சிசர் சிம்பிள் வந்துடும். நமக்கு லெஃப்ட்டு தான் நம்ம கட் பண்ணணும். லெஃப்ட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இந்த பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சிடலாம். ஆடியோ வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா அது ப்ளே ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு மேட்சிங் ஆகிடும். ஆடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அதில் மேட்சிங் ஆகிடும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடியோ லேயரில் டச் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆடியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து சலசலப்பாக சவுண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த பேக்ரவுண்டை நீங்கள் அதை கவர் பண்ணுவது பேக்ரவுண்ட் மியூசிக் அதை வந்து கட் பண்ணி நமக்கு வாய்ஸ் மட்டும் நமக்கு ப்ளே ஆகும். ரொம்ப ஃபுல்லாக ஆகாமல் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகாது, பேக்ரவுண்ட் மியூசிக் கட் ஆகாது.
ஓரளவுக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் கிளியர் பண்ணும், ஃபுல்லாக கிளியர் பண்ணாது. இது நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷனு. இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாடுறோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.